தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள் உண்மையாகவே நேர்மையாக செயல்படுகிறதா என்று ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு அரசு நேற்று சில விருதுகள் ஆரம்பிச்சது. சினிமா துறையில சிறந்த முறையில பணியாற்றிய நடிகைகள், அதே மாதிரி துணை நடிகர்கள் உள்ளிட்ட இசையமைப்பாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு மிகச்சிறந்த முறையில அந்த தங்களோட திறமையை நிரூபித்தவர்களுக்கு ஒரு இது அறிவிச்சிருந்தது, விருதுகள் அறிவிச்சிருந்தது. இந்நிலையில இயக்குனர் ப. ரஞ்சித் தற்போது தன்னோட பக்கத்துல ஒரு கருத்து ஒன்று வெளியிட்டிருக்கிறார். என்னன்னா, தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் அறிவித்துள்ள இந்த சூழ்நிலையில அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்பதா எழுப்பியிருக்கிறார். அவரு தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவுல அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள் நேர்மையாகவே செயல்படுகிறதா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் அறிவித்துள்ள சூழ்நிலையில இந்த மாதிரி உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு சரசரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு தொடங்கி 2022ஆம் ஆண்டுகளுக்கான திரைப்பட விருதுகளை தான் தமிழ்நாடு அரசு நேற்று அறிவித்திருந்தது. இதுல அவர் ப. ரஞ்சித் தயாரித்த பரியேறும் பெருமாள், அதே மாதிரி அவர் இயக்கிய சர்பேட்டா பரம்பரை உள்ள படங்கள்ல நடித்த ஆர்யாவுக்கு சிறந்த விருதுகள் கிடைத்திருந்த நிலையில இந்த விமர்சனமானது முன்வைக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே அதாவது இந்த படத்துக்கு உண்டான அந்த விருதுகளை கொடுக்காம அந்த படங்கள்ல நடித்த நடிகருக்கு ஆர்யாவுக்கு சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு விருது கிடைத்திருந்த நிலையில தான் இந்த விமர்சனமானது கிளம்பி இருக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா திரைப்பட சூழல் தமிழ்நாடு அரசு திரைப்பட சூழல்ல விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில உங்களிடம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி ப. ரஞ்சித் ஆரம்பிச்சிருக்கிற நிலையில இந்த மாதிரி அடுக்கடுக்காக அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. பெரும்பாலும் ப. ரஞ்சித் அப்படிங்கிற பொறுத்த மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமா உள்ள நிகழ்வுகள் எடுக்கிறவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது திமுகவுக்கு ஆதரவாக ஒரு மனநிலையை கொண்டவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கலாச்சாரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவரோட வழிகளை படமா எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட நிலையில அவரோட எந்த படத்துக்கும் அந்த விருது கொடுக்காத ஒரு சூழ்நிலையில அவர் தயாரித்த பரியேறும் பெருமாள், அதே மாதிரி அவர் இயக்கிய சார்பாட்டா பரம்பரை, இந்த 2 படத்துக்குமே விருது கொடுக்காம அந்த படத்துல நடித்த ஆர்யாவுக்கு சிறந்த விருது கொடுத்திருந்த நிலையில தான் அவர் இப்படி தற்போது இந்த விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இது திரைத்துறை மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.